எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வெளியான கண்டன அறிக்கை போலியானது என்றும் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் புகார் அளித்துள்ளார். வேலூரில் கடந்த 18ஆம் தேதி பரப்புரையில் ஈடுபட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்கு நடுவே காலியாக வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டும் தோணியில் பேசி எச்சரித்தார். இதற்கு இபிஎஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் நாடு தழுவிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் சங்கத்தின் பெயரில் அறிக்கை வெளியானது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வெளியான கண்டன அறிக்கை போலியானது என்றும், அனுமதியின்றி தனது பெயரை பயன்படுத்தியுள்ளனர் எனவும் கூறி நெல்லை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் சங்கத்தின் மாநில தலைவர் பிவின் புகார் அளித்துள்ளார். எந்தவித கட்சி சாராமல் இருக்கும்போதே நம்மளை ஒரு ஃபேக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி கமிஷனர் ஆஃபீஸில் நம்ம பண்ணிக்கிறோம். நம்ம கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் ப்ளஸ் நம்ம சைபர் கிரைமில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அதாவது நம்ம மேலே தேவையில்லாத ஒரு ஃபேக் விஷயங்களை நம்ம மேலே குற்றச்சாட்டி இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக நான் இல்லை, நமக்கு அந்த மாதிரி தெரியாதனால தான் நம்ம இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம்.